ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ட், கவர்னர், பிரைம் மினிஸ்டர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர் டாபிக். பாலிட்டியோடைய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இது பார்க்குறோம். சரிங்களா? இப்படி பார்க்கும்போது பண மசோதா அதை பற்றி பார்க்குறோம். பண மசோதானா ஃபர்ஸ்ட் என்ன அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பண மசோதானா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம பாராளுமன்றத்துல சட்டம்னு ஒன்று போடுறாங்களா, நிறைய சட்டம் படிச்சிருப்போம். அந்த சட்டத்துடைய முன் வடிவத்துக்கு பேரு தான் பில்லு. அது நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சட்டத்துடைய முன் வடிவத்துக்கு பேர் தான் பில்லு, அப்படின்னா மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மசோதாவா இருக்கும். அந்த மசோதா எப்போ பாராளுமன்றத்துல பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட சைன் வாங்குதோ அப்பதான் அது என்னவா மாறும், சட்டமா மாறும். சரியா? மசோதா பாராளுமன்றம் அதாவது லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டு சபையிலையும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது என்னவா மாறும், சட்டமாகவே மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மசோதாவில் நிறைய வகை இருக்குது. சாதாரண மசோதா, நிதி மசோதா, பண மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, நிறைய பில்ஸ் இருக்குது. அதுல இப்போ பண மசோதா ராஜ்யசபாவில் எத்தனை நாட்கள் காலதாமதப்படுத்த முடியும் அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பண மசோதாக்கு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 110. ஓகேவா? ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 110 தான் பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடியது. இந்த பண மசோதாவை ஒன்லி லோக்சபா, திருப்பின்னு சொல்ற பாருங்க, மக்களவையில மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மக்களவை ஒவ்வொரு பில்லுமே லோக்சபா அல்லது ராஜ்யசபா, அடுத்து லோக்சபா அல்லது ராஜ்யசபா, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போகும். அப்படி போகும்போது இந்த பில்லு ஃபர்ஸ்ட் லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அப்புறம் தான் ராஜ்யசபா கிட்ட போக முடியும். ராஜ்யசபா இதை ஏத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை டிலே பண்ணலாம். ஓகேங்களா? இதை எக்காரணத்தை கொண்டையும் வேணாம், இந்த மசோதா வேணான்னு சொல்லவே முடியாது. ராஜ்யசபாக்கு அந்த உரிமை கிடையாது. எதுக்கு மட்டும், பண மசோதாவுக்கு மட்டும். அப்ப எத்தனை நாள் டிலே பண்ணலாம், காலதாமதப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 நாட்கள் காலதாமதப்படுத்தலாம். ஓகேங்களா? எத்தனை டேஸ்? 14 டேஸ் டிலே பண்ண முடியும். அது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ரைட்டா? பண மசோதாக்கள் 14 டேஸ்ல டிலே பண்ணலாம், காலதாமதப்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் அரசமைப்பு சபையின் எந்த விதியின் கீழ் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வு கூட்டப்பட இயலும் அப்படி சொல்றாங்க. அதாவது ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு அமர்வு, ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் சொல்லும் போது ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டமர்வு. எதுக்காக கூட்டமர்வு பண்ணுவாங்க? ஒரு சபையிலையும் இன்னொரு சபையிலையும் பாஸ் பண்றாங்க ஒரு மசோதாவை, லோக்சபா ஓகே சொல்லிட்டு ராஜ்யசபா வேணான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ராஜ்யசபா வேணும்னு சொல்லுது, லோக்சபா வேணான்னு சொல்லுது. இந்த மாதிரி முரண்பாடா ரெண்டு சபைக்கும் முரண்பாடு, ஓகேங்களா, கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. முரண்பாடு ஏற்பட்டா பிரசிடென்ட் என்ன செய்யலாம் அதை கவனிச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர், அதுதான் முக்கியம். குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம்னா ஜாயிண்ட் சிட்டிங், இரு அவைகளை கூட்டத்தொடர் நடத்தலாம். என்ன ஆர்டிகல் அதை பத்தி பேசுது? ஆர்டிகல் 108. நமக்கு 108 என்ன ஞாபகம் வரும்? எமர்ஜென்சி, அவசர காலத்துக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சபைக்கும் இடையிலே முரண்பாடு அதாவது நடந்ததுன்னா அவசரத்துக்காக கூட்டத்தொடர் நடத்துவாங்க. ஆர்டிகல் 108 ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கூட்டத்தொடர் என்ன செய்வாங்க? லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் என்ன செய்வாங்க? ஒரே இடத்துல ஒரு பெரிய ஹால் இருக்கும், அந்த ஹால்ல கொண்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப மொத்த மாசம் எப்படி ஆயிரும்? கிட்டத்தட்ட 800 பேர் ஓட்டுரும், மொத்தத்தையும் சேர்ந்தோம். அந்த 800 பேர்ல எவ்வளவு பேர் இதுக்கு ஆதரவா ஓட் பண்றாங்களோ அந்த மசோதா நடக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா சார்? நடந்திருக்கு. மொத்தம் 3 தடவை நடந்திருக்கு. இந்த மாதிரி 3 தடவை நடந்திருக்கு. 1960, 77, 2001 அல்லது 2 இந்த வருடங்கள் நடந்திருக்குது. ஒரு சில மசோதா, உதாரணத்துக்கு நம்ம வரதட்சணை தடுப்பு சட்டம், அதுக்கு ஒரு தடவை இப்படிதான் கூட்டத்தொடர் பண்ணாங்க. பேங்கிங் சர்வீஸ், அது சம்பந்தமான ஒரு இப்படிதான் கூட்டத்தொடர் பண்ணாங்க. 3 தடவை பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 108. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசு தணிக்கை தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஓகேங்களா? காம்பட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
ஷார்ட் ஃபார்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய வரவு செலவை என்ன செய்யணும், தணிக்கை பண்ணணும். அரசாங்கத்துடைய வரவு செலவை ஆடிட் பண்ணணும். அவ்வளவுதான். ஆடிட் கரெக்டா இருக்கா, வரவு இவ்வளவு வந்திருக்கு, ஓகே, செலவு இவ்வளவு பண்ணிருக்காங்களா, கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி ஆடிட் பண்றது. ஓகே, யாருக்கெல்லாம் ஆடிட் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஆடிட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆடிட் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 148. சரிங்களா, ஆர்டிக்கல் 148. ஓகேங்களா, கேக். இப்போ ஆடிட்டர் ஜெனரல் இது யாரை நியமனம் பண்றாங்க, ஓகே, இதோட தலைவர் வந்து யார் நியமனம் பண்றாங்க, ஓகேங்களா, அதுதான் கேட்கறாங்க நமக்கு. யார் நியமனம் பண்றாங்க, குடியரசுத் தலைவர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் தான் இந்த கேக வந்து நியமனம் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான ஆபீஸ் இது எப்பவுமே. இப்போ குடியரசுத் தலைவர் நிறைய விஷயத்த நியமனம் பண்ணுவார். உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் நியமனம் பண்றது அவர் தான். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு ஜட்ஜஸை நியமனம் பண்றது அவர் தான். கவர்னரை நியமனம், ஆளுநரை நியமனம் பண்றது அவர் தான். ஓகேங்களா, யூபிஎஸ்சி சேர்மனை நியமனம் பண்றது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், ஏகப்பட்ட கமிஷன் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த கேக். ஏஜி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. எல்லா அமைப்புகளையும் நியமனம் செய்வது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு பிரசிடென்ட் தான் நியமனம் செய்வார். ஓகே, இவ்வளவு அமைப்பு இருக்குது பாருங்க. இது இல்லாம மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நியமனம் பண்றது யார் தான், குடியரசு தான். அப்ப அரசு தணிக்கை இதையும் பண்றது யார் தான், இவங்க தான். இதுக்கு பேரு காக் சொல்லுவாங்க, சிஏஜி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் யார், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு தலைமை பிரசிடென்ட். அவர் இல்லாத போது அவருடைய பணியை செய்வதற்காக வைஸ் பிரசிடென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு தனியா எதுவும் அதிகாரம் கொடுக்கல, எக்ஸப்ட் ஒன். ஓகேங்களா, அது என்னங்கிறது சொல்றேன். அப்போ வைஸ் பிரசிடென்ட் எதுக்காகனா, ஒரு நாட்டுக்கு தலைவர் இல்லாம இருக்கக்கூடாது, பிரதமர் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா குடியரசுத் தலைவர் இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப குடியரசுத் தலைவர் பதவி இருக்குது. திடீர்னு குடியரசுத் தலைவர் இறந்து போயிட்டாலோ, வெளிநாட்டுக்கு போயிட்டாலோ, உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாலோ, அல்லது அவருடைய பதவி வேணாம் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாலோ, அவருடைய இடத்தை யாரு பூர்த்தி பண்ணுவா, வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் பூர்த்தி செய்வாங்க. அதனால மட்டும்தான் அவருக்கு பொறுப்பு. வேற இன்னும் ஒரே ஒரு வேலை செய்வார். என்ன வேலை செய்வார் வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருப்பார். ஓகேங்களா, ராஜ்யசபா இருக்குல்ல, மாநிலங்களவை, அந்த மாநிலங்களவையுடைய தலைவர் பொறுப்புல டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மேல இருந்து அவர் தான் பேசுவார். அந்த தலைவர் பொறுப்பை யார் தான் வச்சுக்குவா, வைஸ் பிரசிடென்ட் தான் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, இது மட்டும்தான் அவருடைய வேலை. ஓகேங்களா, அப்போ எப்படி பிரசிடென்ட்டுக்கு மறைமுக தேர்தல் நடக்குதோ அதே மாதிரிதான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் மறைமுக தேர்தல் தான். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 பேருக்கும் என்னதுதான், மறைமுக தேர்தல் தான். அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கும் மறைமுக தேர்தல ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஓகே, இவங்களை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். வைஸ் பிரசிடென்ட்ல மறைமுக தேர்தலை யார் ஓட்டு போடுவான்னா, மக்களவையோடைய எம்பி ஓட்டு போடுவாங்க. அடுத்து மாநிலங்களவை, ராஜ்யசபாவோட எம்பி ஓட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே, 2 பேர் தான். எம்எல்ஏ ஓட்டு போட மாட்டாங்க. நியமனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்சி இருப்பாங்க பாருங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதுல வந்து ராஜ்யசபாவுடைய நியமன உறுப்பினர்கள் அவங்களும் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏ மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப 2 சபையோட எம்பியும் ஓட்டு போடுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து 2 பேருமே ஓட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் போது பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு கேட்கிறாங்க. பதவி பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. ஓத் அண்ட் அஃப்ரிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்க நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அரசியல் படத்துல வந்து முதலமைச்சர், ஓகேங்களா, என்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பதவி இருப்பாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு பதவிக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஒருத்தர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ற பாருங்களேன், பிரசிடென்ட்டுக்கு பதவியேற்பு செய்து வைப்பது யாருன்னு கேட்டாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் தான் உச்சபட்ச பதவி. அவருக்கு அடுத்த பதவி வைஸ் பிரசிடென்ட் தான். ஆனா அந்த டைம்ல வைஸ் பிரசிடென்ட் மேக்சிமம் சீட்டு வேக்கண்டா இருக்கும். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அவர் தான் பதவியேற்பு செய்வார். ஓகேங்களா, இதே இது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு யாரு பதவியேற்பு செய்வா, அது பிரசிடென்டே இருக்காருல்ல, அவர் பதவியேற்பு செய்வார். ஓகேங்களா, இது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சர்களுக்கு பிரசிடென்ட் தான் பதவியேற்பு செய்வார். இதே இது மாநிலத்துல வந்தீங்கன்னா சிஎம்க்கு யார் பண்ணுவா, எப்படி சென்ட்ரல் பிரசிடென்ட்டோ மாநிலத்துல கவர்னர், இவர் தான் பதவியேற்பு செய்வார். புரியுதா? இந்த மாதிரி பதவி பிரமாணம் செய்து பிறகு எந்தெந்த பதவிக்கு யார் இருக்கிறத படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்தவர் துணை குடியரசு டக்குன்னு அதை போட்டக்கூடாது. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் தான் பதவி பிரமாணம் செய்வாரு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க,
பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை எனக்கு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஆளுநரை பத்தி 4 ஆப்ஷன் ஆளுநரை பத்தி எது ராங்கா கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 153 ஆளுநருடைய அலுவலகம் கரெக்ட். ஓகேங்களா? ஆபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படி சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க. அடுத்து ஆளுநருடைய பதவி காலம் 156 5 வருஷம் தான். ஆனா பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் தான். ஓகே, அவருடைய பதவி காலம் வந்து 5 இயர்ஸ் தான். ஆனா அவர் வந்து கவர்னர் விருப்பப்பட்ட நேரத்துல என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி இருப்பார். ஓகே, 5 வருஷம் தாண்டி கூட இருக்கலாம். ஒரு சேம் பிரசிடென்ட் வந்து வேணாம் நினைச்சா இப்போ கூட தூக்கிடுவாங்க. ஓகே, ஆனா பதவி காலம்னா ஜென்ரலா 5 இயர்ஸ். அடுத்த 154 ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம், இதுவும் கரெக்டா தான் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. 155 ஆளுநருடைய பதவி நீக்கம் கிடையாது. ஆளுநருடைய பதவி நீக்கத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 156 ரிமூவல் ஆஃப் கவர்னர். யார் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். அவர் தான் நியமனம் பண்ணாரு. அப்ப அவர் தான் ரிமூவல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, கூற்று காரணம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவரே நியமிக்கிறார். எஸ், 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதாவது நான் சொன்னது பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட், அதுதான் கரெக்டான வார்த்தை. குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் விரும்புகிறாரோ அது வரைக்கும் ஆளுநர் பதவியில நீடிப்பார். 5 வருஷம் நீடிப்பாரு. அதுக்குள்ளேயும் இருக்கலாம், அதை தாண்டியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. நம்ம அப்பவே பார்த்துட்டோம்ல, பிரசிடென்ட் யாரெல்லாம் நியமனம் பண்றாரு பார்த்தோம்ல. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய கவர்னர் யாரு? RN ரவி இப்போதைக்கு. ஓகேங்களா? அப்போ அவரை யார் நியமனம் பண்ணியிருப்பா? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ நியமனம் பண்றதுனாலதான் அவர் விரும்புற வரைக்கும் அவருடைய பதவி இருக்கும். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, இரண்டுமே சரியான விளக்கமும் கூட. இந்த மாதிரி கொஸ்டின் ரேரா கேட்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அடுத்து இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த மாதிரி டேட்டு கேட்பாங்க. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் தான் டேட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு டேட்டு கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேட்டு கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது ஜனவரி 26. ஓகேங்களா? ஆனா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா டேட் முக்கியம். 28 ஜனவரி 1950 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? அடுத்து இந்திய நாடாளுமன்றம் என்பது பார்லிமெண்ட்னா என்ன? எல்லாரும் டக்குனு மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு போட்டுருவாங்க. கிடையாது. பார்லிமெண்டத்தின் ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர். ஜனாதிபதி, மக்களவை, மாநிலங்களவை 3ம் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவாங்க? பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து பாருங்க. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி எக்ஸாம்ல கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? ராஜேந்திர பிரசாத். அவர் தான். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய தலைவராகவும் இருந்திருப்பார். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய பிரசிடென்டாகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து 2024 அடிப்படையில், ஓகேங்களா, போன வருஷம் டேட்டா அடிப்படையில் எலெக்ஷன் நடந்ததுனால சொல்றேன். ஓகேங்களா? போன வருஷம் எலெக்ஷன் டேட் அப்படின்னு மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள்? உத்தரப்பிரதேசம் இருக்கிறதுலே மிகப்பெரிய மாநிலம். ஊருக்கே தெரியும், உத்தரப்பிரதேசம் தான். கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள்களை கொண்டுள்ளது. அதுதான் மிகப்பெரிய சட்டமன்றம் கூட, மிகப்பெரிய மக்களவை தொகுதி. இப்ப எத்தனை இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு 39. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நம்ம வச்சுக்கணும். அப்ப நம்மளோட அதிகமாக தான் இருக்கும். 80 இருக்கிறதே அதிகம்னா 80. உத்தரப்பிரதேசம் இருக்கிறதே அதிகம் 80. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யாரு? கஸ்டோடியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு இவர்கிட்ட தான் பாதுகாப்பா இருக்கு. இந்த நபர் தான் ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாரு. அப்ப யாரு? அரசியலமைப்புடைய உரிமைகள் மீறப்படும் போது யாருக்கிட்ட போவோம்? சுப்ரீம் கோர்ட்ட போவோம். அப்ப அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாவலரா இருக்கிறார். ஓகே, சுப்ரீம் கோர்ட் கார்டியன், கஸ்டேடியன் எப்படி சொன்னாலும் அவர் தான். ஓகேங்களா? அடுத்து மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பெயரில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான் பார்த்தோம். நிதி மசோதாவை பத்தியும் பார்த்தோம். ஆனா இதுல மாநில சட்டமன்றத்தோடைய நிதி மசோதா. இப்போ மாநிலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரசிடென்ட்டோ அதே மாதிரிதான் மாநிலத்துக்கு யாரு? ஆளுநர். அவர் தான். ஓகேங்களா? அவர் தான் நியமனம் பண்ணுவார். சரியா? முடிஞ்சு போச்சா? அடுத்து பாத்துக்கோங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாருக்கு பொறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். மாநிலத்துடைய ஆளுநரை யார் நியமனம் பண்றா? பிரசிடென்ட். அப்ப அவருக்கு தான் ஒரு பொறுப்பு. முதலமைச்சரு, அமைச்சரு, பிரதமர் அப்படிதான் போடக்கூடாது. பிரதமர் சொல்லிதான் ஜனாதிபதி நியமிப்பார். ஆனா ஜனாதிபதி தான் நியமிக்கிறார். அப்ப ஜனாதிபதிக்கு தான் அவர் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்டா ஜனாதிபதிக்கு தான் எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாமே நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிரதம மந்திரி என்பவர் யார்? பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர்னா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஒன்னு பிரசிடென்ட், இன்னொன்னு பிரைம். ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப அதிகமா தெரியக்கூடிய முகம் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக நாடாளுமன்றத்திலே மக்கள்கிட்ட இருப்பார்.
பிரசிடென்ட் என்பது இவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு ஒரு பெயரளவுக்கு தலைவர், நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அவர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழை சொல்லும்போது அரசின் தலைவர். ஓகே, அரசின் தலைவர், ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்னா மாநிலம் நினைச்சிடக்கூடாது, ஸ்டேட்னா அரசுன்னு அர்த்தம். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்தோடைய தலைவர். அர்த்தம் பாருங்க எவ்வளவு மைன்யூட்டா இருக்கு. அரசு வேற, அரசாங்கம் வேற. ஓகேங்களா, அரசாங்கிறது நடைமுறை எப்பவுமே இருக்கும், எப்பனாலும் கொலாப்ஸ் ஆகும். ஆனா அரசு ஒழியாது, பெர்மனண்டா இருக்கும். அதுதான். ஓகேங்களா, பிரசிடென்ட் கேட்டாதான் அரசின் தலைவர். இங்க பிரதமர் கேட்கிறாங்க அரசாங்கத்தின் தலைவர். ஓகேங்களா, இங்க இருக்குது எஸ், ஆப்ஷன் பி, அரசாங்கத்தின் தலைவர். ஓகே, அரசு மற்றும் அரசாங்கம் அப்படி போட்டக்கூடாது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். இங்கிலீஷ்லையும் தமிழையும் பார்த்துக்கோங்க. இந்திய ஜனாதிபதி என்பவர் எதன் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்? நம்ம இப்பதானே பார்த்தோம். இந்திய ஜனாதிபதி என்பவர் என்னது, பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவ்வளவுதான். ஓகேங்களா, பாராளுமன்றத்துல எலக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மாநில சட்டமன்றத்துல எலக்டட். அப்ப எம்எல்ஏ வருவாங்க, எம்பிஸ் வருவாங்க, அது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் வருவாங்க. ஆனா எலக்டடா இருக்கணும், நாமினேட்டட் மெம்பர்ஸா இருக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்து போறாமா. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டமன்றத்தின் 72 கீழ் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். ஆமா, குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரம் இருக்குல்ல, முப்படைகளின் தளபதி அவர் தான். ஓகேங்களா, அப்போ ஆர்டிகல் 72 எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா வழக்குடைய விசாரணை முடிந்த பின்புதான். ஓகேங்களா, வழக்கின் விசாரணையின் போதுலாம் கிடையாது, விசாரணை முன்னரோ பின்னரோ கிடையாது, கொடுக்கப்பட்ட பின்னர். எஸ், வழக்கின் விசாரணை, குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர். பின்னர் அந்த வார்த்தை இருக்கணும், பின்னர், முன்னர் அப்படிதான் இருக்கு பாருங்க. முன்னர் தான் கிடையாது. ஒருத்தரை இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒருத்தர் நபரை வந்து தண்டனை தான் கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து பாருங்க, ஏதான் ஆன்சர் அதுக்கு. அடுத்து, ராஜ்யசபாவை பற்றி பின்வரும் கூட்டுறது தவறானது. இன்கரெக்ட் தான் கேட்கிறாங்க, நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தொடர்ந்து நிகழ்கின்ற அவை. ஆமா, இது கரெக்ட் தான், தொடர்ந்து இருக்கும். ராஜ்யசபா என்னைக்குமே டிசொல்யூஷன், ஆனா லோக்சபா கலைஞ்சு போயிடும். இதை கலைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான், என்னைக்குமே கலைக்க முடியாது. 1/3 ஆஃப் மெம்பர்ஸ், 1/3 மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஆண்டும், அதுதான் தப்பு. ஓகேங்களா, இதுதான் தப்பு, இதான் ஆன்சரே. ஓகேங்களா, ஒவ்வொரு ஆண்டும் சொல்ற கிடையாது, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஓய்வு பெறுவார். ஓகேங்களா, ரைட். இப்போ இதுதான் ஆன்சர். ஓய்வு பெற்ற மறுபடியும் தேர்ந்தெடுக்க முடியும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ ராஜ்யசபாவில். ரைட். அடுத்து, ஹூ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்ட் ஃபோர்ஸ்? தான் சொன்னேன், முப்படைகளின் தளபதி யாரு? குடியரசுத் தலைவர் தான். ராணுவ படை, விமானப்படை, கப்பற்படை, 3த்துக்குமே தளபதி என்பது அவர் தான். நாட்டுகளிலே போர், இப்ப கூட போர் நடந்ததுல அதான் குடியரசுத் தலைவர் தான் முக்கியமான விஷயத்தை பெற்றிருப்பார். அடுத்து பாருங்க, எந்த விதி இந்திய தலைமை தனக்கு அணிக்கையாளர்? இப்பதான் சொன்னோம், கேக். நம்ம சொன்னதை வந்துட்டு பாருங்க, கேக் வந்து எந்த ஆட்களை பேசுறாங்க? ஆட்கள் 148 பேசுறாங்க, ஆட்கள் 148 பேசுறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது? ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மொத்தம் எந்த பகுதியில், ஆமா, பார்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 25 பார்ட்ஸையும் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா, முதல் பாட்டு, 2வது பாட்டு என்ன, ரொம்ப முக்கியமானது 15வது பாட்டு என்ன, 9வது ஏ பார்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுல நம்ம மத்திய அரசாங்கத்தை பத்தி சொல்லக்கூடியது 5, மாநில அரசாங்கத்தை பத்தி சொல்லக்கூடியது 6, 6ஆம் பகுதி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 25 பகுதி இருக்குது, 12 அட்டவணை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிறது. உச்ச நீதிமன்றத்தை நீக்க முடியுமா? நீதிபதியை தாராளமா நீக்கலாம். எப்படி நீக்க முடியும்? தலைமை நீதிபதி விருப்பப்படியா? கிடையாது. ஜனாதிபதியால், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரையின் பெயர் ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தின் பரிந்துரை பெயர். இதுதான். ஜனாதிபதியால பாராளுமன்றம் சொன்னா மட்டும்தான், பாராளுமன்றத்துல என்ன பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்துதான் இந்த நீதிபதிகளை தகுதி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா, அடுத்து, உயர் நீதிமன்றம் நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை, ரொம்ப முக்கியம்ப்பா, எல்லாருமே அவங்க ரிசைனிங் லெட்டரை ஆட்டு கொடுப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் தன்னுடைய ரிசைனிங் லெட்டர்ட்ட வைஸ் பிரசிடென்ட் தன்னுடைய ரிசைனிங் லெட்டர்ட்ட பிரசிடென்ட் கிட்ட. ஜட்ஜஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும், அவங்களாம் நியமனம் பண்ணது யாரு தான்? பிரசிடென்ட். அதனால பிரசிடென்ட் கிட்ட தான் தன்னுடைய ரிசைனிங் லெட்டர் கொடுக்கணும். அப்போ சார் கவர்னரும் பிரசிடென்ட் தான். அப்போ தன்னுடைய ரிசைனிங் லெட்டர் கிட்ட யாருகிட்ட கொடுப்பாங்க? அதுதான் அவரது உயர் நீதிமன்ற ஜனாதிபதி கிட்ட. அவரை தான் நியமனம் பண்ணாரு, அப்போ அவர்கிட்ட தான் கொடுத்தா ஆகணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மக்களவையின் முதல் கூட்டம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேதா. அதாவது மொத்த மக்களவை வந்து இந்தியாவுக்கு 47 விடுதலை கிடைத்தது, 50 குடியரசு ஆனது, 1951 52 இந்த 2 வருடங்களை சேர்ந்து இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடந்தது. 52 எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த உடனே மே 13ஆம் தேதி 1952 தான் ஃபர்ஸ்ட் லோக்சபா வந்து என்ன வந்தது, செயல்பட ஆரம்பிச்சது. முதல் லோக்சபா வந்து நடைமுறைக்கு வந்தது. டேட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரைட்டா. அடுத்து பாருங்க, அடுத்து 2024 தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை. ரீசெண்டா போன வருஷம் எலெக்ஷன் நடந்தது 2024. எத்தனையாவது லோக்சபா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, 18வது லோக்சபா. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான டேட், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி மற்ற டேட்டாஸ், மற்ற கரண்ட் ஈவெண்ட் தொடர்பான பாராளுமன்றம், உதாரணத்துக்கு ராஜ்யசபால மொத்தம் 12 பேரை நியமனம் செய்யலாம். ஓகேங்களா, கலை, கலாச்சாரம், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், சோசியல் சர்வீஸ் எல்லாம் வச்சு. ஓகே, எனிவே 25 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் இப்போ பார்த்துருக்கோம். லாஸ்டா கேள்வி கேட்போம்ல, அந்த 5 கேள்வி கேட்கிறேன், ஒரு நேமோட கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, முதல் கேள்வி ஆர்டிகல் 108 எதை பேசுது? 108 எதை பத்தி பேசுது? அடுத்து கவர்னரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? 2வது. அடுத்து 3வது, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? 3வது கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து வந்துருங்க, ஆர்டிகல் 153 என்ன பேசுது? இடத்துல ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன், டிவைட் பண்ணி பார்த்தோம். 153 என்ன சொல்லுது? 4 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், இந்திய அரசின் தலைவர் யார்? ஹெட் ஆஃப் ஸ்டேட் யாரு? அதை கமெண்ட் பண்ணுங்க.